புதுசாக ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஆலோசனைகள் என்னென்ன? ஆலோசனை என்னென்னா முதல் சிறிதுலேருந்து தொடங்கணும். பெருசு அகலக்கால் வைக்காமல் சிறிதுலேருந்து தொடங்கணும். விவசாய நண்பர்களே, மண்ணை புரிந்தால் விவசாயத்தை வெல்லலாம். இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் வெற்றிகரமான விவசாயிகளின் அனுபவங்களை உங்களிடம் கொண்டு வரும் இது தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வித்தியாசமான ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கிறோம். இங்கு ஆடுகளை கொட்டைகளை மட்டும் வளர்க்காம இயற்கையான மேய்ச்சல் முறையிலையும் வளர்த்து வராங்க. இந்த முறையோட நன்மைகள் மற்றும் லாபம், இதோட சவால்கள் என்ன அப்படின்றத வாங்க நம்ம நேரடியாக விவசாயியிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம் பண்ணிக்கங்க. சொல்லுங்கள். சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி பக்கத்தில் வெற்றிலை முருகன்பட்டி. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருப்பணம் பக்கத்தில் மணக்குளத்தில் இருக்கோம். நம்ம ஊரை விட்டு வெளியே மேட்ச் இல்லாமல் இப்போ இருக்கோம். எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்துட்ருக்கீங்க? நம்ம ஐயா வளர்த்துலேருந்து இருக்குண்ணே. ஐயா வளர்க்காரு, இப்போ அப்பா இருந்து இப்போ நாங்கள் வளர்க்குறோம். ஏன் இந்த முறையை தேர்ந்தெடுத்தீங்க? இது சம்பாத்தியம் கூடம்ண்ணே. அடுத்த ஆள்கிட்ட போய் வளர்த்தோம்னா ஒரு ஆள்கிட்ட கைகட்டுற மணிக்கு நிற்கும். இது நம்ம சொந்த தொழிலாச்சு, இது நம்ம பார்க்கலாம். அது தற்போது பேத்துக்கு சம்பளம் கொடுத்து வளர்க்கலாம். தற்போது மொத்தம் எத்தனை ஆடுகள் உங்கள்கிட்ட இருக்குது? இது 150 ஆடு இருக்குண்ணே. 150 ஆடு இருக்குக்கா? இருங்க ஒரு நிமிஷம் காமிச்சிக்கிறேன் எத்தனை ஆடுன்னு. இது எல்லாமே உங்கள் சொந்த ஆடுங்களா? இது நம்ம சொந்த ஆடு தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மேய்ச்சலுக்கு வருவீங்கண்ணே? காலையில் 10 மணிக்கு பத்துவோம். 10 அப்படியே ஒரு 6 மணி 6:30 அப்படியே வயலில் போய் அடைச்சிடுவோம். கோடை காலத்தில் எப்படிண்ணே மேய்ச்சலாம் சமாளிக்கிறோம்? கோடை காலத்தில் நம்ம ஊரில் இருக்க மாட்டோம்னே. 3 மாதம் தான் நம்ம ஊரில் இருப்போம் மேட்டு பகுதியில். அப்புறம் வெளியே இங்கிட்டு தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டியாபுரம், பந்தலகுடி அந்த லைனில் போயிடுவோம். இந்த வருஷம் அங்கிட்ட மழை இல்லாமல் நம்ம திருப்பணம் சைடு இந்த ஏரியாவில் வந்துட்டோம். மேய்ச்சல் மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, இல்லை இதுக்காக ஏதாவது கூடுதல் தீவனம் ஏதாவது கொடுக்குறீங்களாண்ணே? ஃபுல்லாக மேய்ச்சல் இப்போ அதாவது வெள்ளாமக்காரங்க கொஞ்சம் விரட்டுறாங்க. அப்படி உள்ளூர் ஆட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா அசிங்கமாக இருக்காங்க. எல்லாம் கடந்தே மேய்ச்சிக்கு இருக்கோம், இது பண்ணிக்கிருக்கோம். இதுக்குன்னு தனியாக தீவனம் எதுவும் கொடுக்கல? தீவனம் இல்லை, மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறையிலே உங்களுக்கு ஆடு கரெக்டானதாக போதுமானதாக இருக்கா? குட்டிகளுக்கு மருந்து போடுவோம், லிவர் டானிக்க. இது குடிநீருக்கு அப்புறம் கனிம உப்புக்கள்லாம் கொடுக்குறாங்களாண்ணே ஒரு சில இடத்துல. இந்த மாதிரிக்கெலாம் என்னென்ன பண்ணுறீங்க? நம்ம அதுவே இல்லைண்ணே, நம்ம கம்மாயில் குடிக்கிற தண்ணி தான். இயற்கையான முறையில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே மேய்ச்சல் முறையில் ஏதாவது செலவு குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? செலவெல்லாம் இல்லை, நம்ம பயணங்கள் பதிட்டு போயலாம், வண்டி வாடகை இந்த மாணிக்க இதுதான். இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்குன்னு ஆடுகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் செலவு பண்ணலாம்? மருந்து மருந்துகள் வாங்கி போடலாம், செலவு வரும். இதுக்கு தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போடுறீங்களா? போட்டாங்கண்ணே. என்னென்ன மாதிரி தடுப்பூசினே எந்தெந்த ஸ்டேஜில் போடுறீங்க? இந்த இப்போ நீ ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஆவணியில் மருந்து ஓட்டோம்னா இந்த மணிக்கு புருவ குட்டி இருக்கு பாருங்க, ஆட்டுக்கு நிப்பாட்டுற புருவ குட்டிகளுக்கு பூரா தடுப்பூசி போட்டாங்கண்ணே, காண ஊசி. அப்போ ஆவணியில் போட்டோம்னா புரட்டாசி, ஐப்பசி 2 மாதம் தாக்கு பிடிச்சிடும். அது அந்த ஊசி போடுவோம். அதாவது நம்ம பார்வையாளர்களுக்கு பிருவக்குட்டி அப்படின்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இத்தனை வயது குட்டி, இத்தனை மாதத்து குட்டி அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? ஈண்டு 4 மாத குட்டிக்கு தடுப்பூசி போடணும். அது என்ன தடுப்பூசிண்ணே? நம்ம இது காண ஊசி. காண ஊசி. அதுக்கப்புறம் அடுத்து பெரிய வீடாக மருந்து போடுறது ஆட்டுகளுக்கு. இந்த முறையில் லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லாபம் இருக்குண்ணே, கண்டிப்பாக இருக்குண்ணே. லாபம் இருக்குன்னு நம்ம இந்த தொழில் இறங்குறோம். ஒரு புதிய விவசாயத்தோட இந்த தொழில் ஆரம்பிக்க நினச்சாங்கன்னா இந்த தொழிலில் உங்கள் முறையில் பண்ணலாமா? கண்டிப்பாக இறங்கலாம். இந்த முறையில் நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் நினச்சிங்கன்னா என்னவா இருக்கும்? சவால் நினச்சுன்னா இப்படி ஒரு ஊருக்கு போய் பத்தி மேய்க்கிறது வயிறாக சொல்கிறாங்க. அவள் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆட்டுக்காரரை கண்டா கொஞ்சம் மதிக்க மாட்டேன்றாங்க. ரோட்டில் எது பத்திட்டு போனோம்டா 6 ஆட்டுக்காரன் 10 வயிறாக அடிக்க வராங்க, இது பண்ணுறாங்க. வண்டி ஓட்டுறவங்க அந்த ரோட்டில் ஆடு பயணம் வச்சுருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கணும். மழை மற்றும் வெயில் காலத்தில் எப்படி சமாளிக்கிறீங்க? வெயில் காலத்தில் கூட எப்படியே மேய்ச்சலாம்னே. மழை காலத்தில் தான் ரொம்ப கஷ்டம். மழை காலம் பத்தி ரொம்ப கஷ்டம். இதுக்கு எப்படிண்ணே வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன வருது உங்களுக்கு? வெள்ளாடு ஒரு 10 ஆடு 15 ஆடு வீட்டில் வளர்த்துருவாங்க. இது நம்ம இப்படி பட்டி முறையில் மேய்க்கிற வாசி. ஆடு 100 ஆடு 150 ஆடு வளர்க்குற வாசி சிரமங்கள் இருக்கு தெரிஞ்சுங்க. ஆடுக்கு என்னென்ன நோய் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? அம்மை வரும், படுசாவுன்றது வரும். இந்த டைம் படுசாவுன்றது வரும். இன்னும் நிறைய நோய்கள் வரும். நம்ம பண்ணையில் எந்த மாதிரி நோயினை நீங்கள் சவாலாக எடுத்திருக்கீங்க? அது அம்மை வந்திருக்கு, படுசா வந்திருக்கு, காணை நோய்கள் வந்திருக்கு. வைத்தியம்லாம் எப்படின்னு நீங்களே பார்த்துருவீங்களா? நாங்களே பார்த்துருவோம். இதுக்குன்னு கால்நடை மருத்துவர் அந்த மாதிரி எதுவும் அந்த வேலை பார்த்துருவோம். வைத்தியம் உங்களுக்கு பாரம்பரியமாக சொல்லப்பட்டதா? பாரம்பரிய முறையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் ஆங்கில மருந்து தான் யூஸ் பண்ணுறோம். பண்ணியிருக்காங்க ஐயா, அது தெரியலை. நாங்கள் ஆங்கில மருந்து தான் பண்ணியிருக்கோம். ஆங்கில மருந்து தான் பயன்படுத்துறீங்க. ஆனால் உங்கள் கைப்படையாகவே நீங்களே பண்ணிடுவோம். இந்த வளர்ப்புகளோட மிகப்பெரிய நன்மை நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்க? நன்மைன்னா நம்ம ஆடு போடுற குட்டியாக விற்று அதான் நம்ம லாபம். இப்போ இது எப்படி வியாபாரம் எப்படி பண்ணுறீங்க? வியாபாரம் அந்த ஒரு குட்டி போட்டோன்னா அந்த டேஜில் வரையில் அப்படியே வியாபாரியை கூப்பிட்டு
அப்படி விற்றுருவோம். இது எப்படிண்ணே, இது உயிரடைக்கு கொடுக்குறீங்களா இல்லை காட்டு மதிப்பா? மொத்த ரேட்டு தானே. மொத்த ரேட்டு. இந்த தரம், இந்த குட்டி இந்த தரம், இவ்வளோ விலை. சரிங்க. ஒரு ஆடுனா அப்போ எந்த மாதிரி கொடுக்குறீங்க? அந்த மாதிரினா அந்த மாதிரி சைஸ் குட்டி. ஆ அந்த அப்போது வருங்க ஒரு குட்டி. ஆமாம். அந்த மாதிரி சைஸ் குட்டி வந்ததும் அந்த மாதிரி அந்தந்த மாதிரி குட்டி வந்ததும் சரிங்க நம்ம அப்படியே கொடுத்துருவோம். அதான் என்ன விலைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? நம்ம ஆட்டில் வந்து 13,000 குறைஞ்ச குட்டி கொடுக்க மாட்டோம்ண்ணே. 13,000க்கு 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா அது எத்தனை கிலோ குட்டியாக இருக்குங்கண்ணே? அது வந்து ஒரு ஆவரேஜுக்கு வரையில 8 கிலோ 8.5 கிலோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணை முறைப்படி பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்போ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல? இல்லை, நம்ம வந்து மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை தான், எப்பயுமே மேய்ச்சல் முறையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசாக ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஆலோசனைகள் என்னென்ன? ஆலோசனை என்னென்னா, முதல் சிறிதுலேருந்து தொடங்கணும். பெருசு அகலக்கால் வைக்காமல் சிறிதுலேருந்து தொடங்கணும். 10 குட்டி வாங்கி இது பண்ணணும், வளர்த்து அப்புறம் சேல்ஸ் பண்ணி இது பண்ணி பார்க்கணும். அப்படியே வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும். இது வெள்ளாடு நல்லதானே இல்லை செம்மறியாடு வந்து? லாபம் தானே, ரெண்டுமே லாபம் தான். நம்ம பொருள் வேணும், அது கண்ணுக்கு பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து எப்படி வளர்க்கணும் எல்லா இதுவுமே. இப்போ பண்ணை முறைப்படி வளர்த்தோம்னா தீவனம் வந்து அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணோம். இதுக்கு வந்து இந்த செலவு இது வந்து இல்லை. உங்களோட அடுத்த இலக்குனா நீங்கள் என்னென்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் வந்து காலேஜ் 3rd இயர் முடிச்சிருக்கேன். சரிங்கண்ணா. என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க? தமிழ் டிகிரி படிச்சிருக்கேன். ஓகே. அது வந்து எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட போய் வேளாண்டு நம்ம சொந்த தொழில். இது சொந்த தொழில் தான். இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இந்த தொழில் பார்க்குறீங்க. உங்கள் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே சம்பளம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்ண்ணே பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் அண்ணன் நாங்கள் 3 பேருண்ணே. சரி. அப்பா இப்போ மாட்டுக்கு வர மாட்டார். நாங்கள் அண்ணங்க 3 பேர், அவங்க நாங்கள் தான் பார்க்குறோம். இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேருமே இந்த தொழில் தான். அதான் அடுத்து விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி விரிவுபடுத்துவீங்க? பண்ணை முறைப்படி விரிவுபடுத்துவீங்களா இல்லை இந்த மேய்ச்சல் முறை தான்? நம்ம வந்து மேய்ச்சல் முறைப்படி தான் விரிவுபடுத்துவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விவசாயிகளுக்கோ இல்லை ஒரு வியாபாரிகளுக்கோ ஆடு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குட்டிகளாக கொடுப்பீங்களா இல்லை இத்தனை வயசுக்கு மேலே? விவசாயிகளுக்கு வந்து நம்ம வயசான ஆடுகள், ஈனாத குட்டி போடாத மலட்டு ஆடுகள், அது வந்து விசேஷங்கள் கொடுப்போம். விசேஷங்களுக்கு குட்டிகள் வந்து கிடா குட்டிகள் கொடுப்போம். கறி எடைன்னு போட்டிங்கன்னா என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அது ஆட்டுகளை பொறுத்து தானே. ஆடுகளை பொறுத்து தான். இது எந்த ரகம் வளர்க்குறீங்க? ஒரிஜினல் மயிலம்பாடி ஆடுனே. மயிலம்பாடி ஆடுகள் வந்து ஒரிஜினல். இப்போ விலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரே வர்றாங்க, உங்கள் நம்பர் நான் இதில் போட்டு வரேன், உங்கள் சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரேட்டு கொடுப்பீங்க இல்லை மொத்தமாக என்ன ரேட்டு கொடுப்பீங்க? மொத்த ரேட்னா கொஞ்சம் அளவுக்கு கொடுக்கலாம்னே. மொத்த ரேட்டுனா இப்போ ஒரு 10 குட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஜோடிக்கு 500 100 குறைச்சி கொடுக்கலாம். இப்படி 2 குட்டின்னா குட்டிக்கு செலவு காசு கூடத்தான் செய்யும். சரிண்ணே, ரொம்ப நன்றி. உங்களோட அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பண்ணிருங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.